பிரைஸ் தி லார்ட். இந்த MDCM சண்டே அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விசேஷமாக அழைப்பு கொடுத்த ரெவரன் ரோலண்ட் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இந்த சபைக்கு வருகிறேன் என்று அறிந்ததும் அன்போடு ஏற்றுக்கொண்ட ரெவரன் டேவிட் பரமானந்தம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபை கமிட்டியில் உள்ளவர்களுக்கும், விசேஷமாக சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், சபை அங்கத்தினருக்கும், எல்லாருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் வேத வாக்கியங்களுக்கு என்று சொல்லி நாம் தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா நல்ல படித்தவர், நல்ல பிஸ்னஸ் மேன். அப்போ அவருக்கு ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த ஊருக்கு போகிற வழியில் ஒரு நதி இருந்துச்சு. அப்போ அவர் என்ன நினச்சார்னா, அந்த நதியை தாண்டி போனோன்னா படகு சவாரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அப்போ வழியில் நதியை தாண்டறதுக்கு ஒரு படகு சவாரிக்காரரை பார்த்து, படகு சவாரி போகலாமா அப்படின்னு சொல்லி, நான் அவர் சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி படகு சரி சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு பிரயாணம். அப்போ நம்ம அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஜென்டில்மேன் அந்த படகு சவாரி பண்ணுறவரை பார்த்து கேட்டார், எவ்வளோ வருஷமாக நீங்கள் இங்கே படகு ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ரொம்ப வருஷமாக இருக்கையா? சரி, நீங்கள் இந்திய தேசத்தில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? ரொம்ப வருஷமாக இருக்கேன். சரி, உங்களுக்கு லால் கில்லா, செங்கோட்டை அல்லது இந்த ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்த நீங்கள் எப்போது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இல்லை நான் ரெட் ஃபோர்ட்டை பார்க்கவே இல்லை. ரெட் ஃபோர்ட்டை பார்க்கலையா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் 25% வேஸ்ட். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, சரி குத்துப் மினார்னு ஒரு இடம் இருக்குது, அதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். குத்துப் மினாரா? அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் என்ன பண்ணல, கேள்வியே படலை. என்ன மனசையா நீர் இவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கீர், ஒரு வாழ்க்கையில் 50%, எத்தனை சதவீதம்? 50% நீ என்ன பண்ணிட்டீரு, வேஸ்ட் பண்ணிட்டீர் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு, இன்னும் நதி தாண்டலை. ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன அப்படின்னு சொன்னால், தாஜ்மஹால் தெரியுமா? உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தாஜ்மஹால், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த படகு சவாரி பண்ணுறவர் சொன்னார், தாஜ்மஹால்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாரு. என்னப்பா மனசன், வாழ்க்கையில் முக்காவாசி வாழ்க்கை 75% லைஃப்பை நீ என்ன பண்ணிட்டா, டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டா, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ படகு போயிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு அப்படி பயங்கரமான சூறாவளி, புயல், தண்டர் அப்படியே பயங்கரமாக வருது, மழைலாம் பொய்யுது, அப்படியே படகு மேலே கீழே ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படகை சவாரி பண்ணுறாரு. அப்படியே திரும்பி கேட்குற ஒரு கேள்வி, ஐயா உங்களுக்கு எல்லாமே தெரியா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமாயா? ஏன்னா இப்போ நம்ம முங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க, நீச்சல் ஐயையோ எனக்கு நீச்சல் தெரியாத. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் இயேசுவை மற்றும் நீங்கள் தெரியலை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முங்கிரும். அவ்வளோதான். நான் அந்த ஸ்விம்மிங்கை உங்களுக்கு ஜீசஸ்க்கு ஈக்குவலாக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் ஏசப்பா இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த வாழ்க்கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஒருத்தர் அழகாக சொல்லுவார், உங்கள் வாழ்க்கை இயேசுவோடு சிங்க், SYNC, சிங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் SINK, சிங்க், முங்கிரும். நீங்கள் ஆண்டவரோடு சிங்காக இல்லைன்னா நேராக என்ன பண்ணிடுவீங்க, முங்கிடுவீங்க. ஸோ அதனால் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் தொடர்பை நம்ம என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ அதற்கு தான் ஐயா அழைப்பு கொடுக்குறாங்க. சபை திறந்துருக்கு, காலையில் நல்லா ஜோம் பண்ணுங்க, நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், பார்த்ததில் MDCM சிறுவர்களுக்காக நிறைய காரியங்கள் பேசணும். ஸோ சர்வீஸ்க்கு அப்புறம் நிறையா ப்ரோக்ராம் இருக்குது, அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சிறுவர்களுக்காக பேசலாம். இப்போ ஒரே ஒரு காரியம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ நான் பார்த்ததில் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே போகும்போது நிறையா டீச்சர்ஸை பார்ப்பேன், உண்மையாகவே சம்பளம் இல்லாமல் தன்னுடைய நேரத்தை கொடுத்து, தன்னுடைய எனர்ஜியை கொடுத்து, தன்னுடைய டேலண்ட்டை கொடுத்து ஊழியம் செய்கிற ஒரே ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னால் சண்டே ஸ்கூல் ஊழியம் தான். ஸோ மறுபடியும் சண்டே ஸ்கூலுக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணிடலாமா எல்லாருக்குமே? இன்றைக்கி யாருக்கிட்டே போய்ட்டு ஒரு பொருளை எடுத்து நீங்கள் இங்கே போடுன்னா கூட பைசா கேட்பாங்க, உண்டா இல்லையா?
ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தங்களையே தியாகம் பண்ணி இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து பாராட்டப்பட வேண்டியது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கனமான ஊழியத்திற்கு நான் வந்து சகோதரர்களையும் அழைக்கிறேன். நான் சகோதரிகளை பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயம் ஏன் நம்ம ஆண்கள், ஏன் நம்ம யூத்ஸ் நம்மெல்லாம் ஏன் செய்யக்கூடாது? எதுவும் பயமா, இல்லை பதட்டமா, இல்லை தடுமாற்றமா, என்னது? நம்மளும் செய்யலாம் தானே. ஏன்னா சிறுவர் ஊழியம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக உட்காந்து கேட்பாங்க. அட்டன்டிவாக நல்ல அழகாக ஒரு சின்ன கதையை சொல்லி, ஒரு சின்ன ஆக்ஷன் சாங் சொல்லி, பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ நாங்கள் கடந்த நாட்கள் ஒரு ட்ரைனிங் நடத்திருந்தோம். நிறைய சகோதரர்கள் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அதான், நீங்கள் வந்து நல்லா நடத்துங்க. ஏன்னா காலம் கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பிள்ளைங்க கையில் தான் இன்னும் உள்ள லைஃப் இருக்குது. ஸோ அந்த பிள்ளைங்க அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே மொபைல்லையே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க முடியாது. ஒரு சரியான ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது. அந்த சின்ன பிள்ளைங்க கையில் 3 தலைமுறை இருக்குது. நம்புறீங்களா? 3 தலைமுறை. ஒன்று அந்த பிள்ளைங்களுக்குள்ள தலைமுறை, இன்னும் அந்த பிள்ளைங்களுக்குள்ள பிள்ளைங்க தலைமுறை, இன்னும் அந்த பிள்ளைங்க, அந்த 3 தலைமுறை பக்தியாக உருவாக்கப்படணும். அப்படின்னு சொன்னால் இந்த தலைமுறை பக்தியாக உருவாக்கப்படணும். அந்த பக்தியான குடும்பத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட தான் இருக்குது? அருமையான ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக அந்த ஊழியங்களை இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. நிறைய சகோதரர்கள் முன்னாடி வந்து நீங்கள் செய்யுங்க. அதற்கான ஆலோசனைகள் எதாவது வேணும்னா கேளுங்க. நாங்களாம் எங்கேயுமே காசே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக ரிசோர்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கோ உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரோம். ஓகேவா? ஸோ ஒரு பைசா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ எப்படி அண்ணன் பண்ணணும், நானும் இதில் இணைஞ்சு பண்ணணும். ஸோ உங்களுக்கு உதவி குருவானவராக இருக்கிறார் அவங்க அவங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? லூக் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ படிக்கிறதுக்காக இப்போ நம்ம லூக் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யார் எங்கே போனாலும் போகிறோம், அவங்க அந்த டீச்சர் ட்ரைனிங் எங்கே இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கி அவங்களுடைய அந்த ஆர்வத்தின் நிமித்தம் ஸோ இன்றைக்கி ஒரு ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து இன்றைக்கி முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் சகோதரிகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன், பாராட்டுகிறேன். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. சரியா? ஸோ மெசேஜ்குள்ளே போகலாம். மெசேஜ்க்கு 20 to 25 மினிட்ஸில் நான் முடிச்சிடுவேன். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீதிமொழிகள், நம்ம இன்னைக்கு வாசிச்ச காரியங்க தான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே. ஸோ முதலாவது அந்த ஒரு வசனத்தில் உள்ள காரியத்தில் பார்க்கலாம். இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4 5. ஸோ நீங்கள் எல்லாருமே சண்டே ஸ்கூல் வாரீங்களா? 100% யாரெல்லாம் கை தூக்குறீங்களோ எல்லாருமே வரீங்களா? கை தூக்காமல் யாராவது இருக்கீங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், மழை பெஞ்சாலும் இடி விழுந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்ன பண்ணுவேன், சண்டே ஸ்கூலுக்கு போவேன். சரியா? போவீங்களா? எப்படி? தேங்க்யூம்மா, கை கீழே போட்டுருங்க. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், சண்டே ஸ்கூலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், டிசிஷன் எடுக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நான் சண்டே ஸ்கூலுக்கு வரல, எனக்கு சண்டே ஸ்கூல் ரொம்ப போரிங்காக இருக்குது, எனக்கு சண்டே ஸ்கூலில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு யாராவது நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. நாளைக்கு அப்படின்னு கிடையாது, நாளைக்குங்கிறது அது ரொம்ப லேட்டு. ஸோ இன்னையிலேருந்து முடிவெடுங்க. இனி உள்ள டைமில் இருந்து நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வர ஆரம்பிங்க. ஸோ உண்மையாகவே ஆண்டவர் உங்களுக்கு நிறையா காரியங்களை புதுமையாக நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து வராதவங்களுக்கான ஒரு சிறிய அட்வைஸ். யாரெல்லாம் நீங்கள் வரலையோ தயவு செஞ்சு ப்ளீஸ், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் எங்கேயுமே கிடையாது. நிறைய மிஷன் ஃபீல்டுக்கெலாம் நீங்கள் போயிருப்பீங்களே அப்படின்னு தெரில. ஸோ அங்கெல்லாம் பிள்ளைங்க, சார் எங்களுக்கு பப்போட் ஷோ காட்ட ஆள் இல்லை, எங்களுக்கு சண்டே ஸ்கூல் நடத்த ஆள் இல்லை, எங்கள் லாங்குவேஜில் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நிறைய சின்ன பிள்ளைங்க ஆவலோடு இருக்காங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க. அவங்கக்கிட்ட வந்து நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த முதல் வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய தாயின் போதகத்தை தகப்பனின் புத்தியை கேள். அப்போ கேட்ட ஒரு ராஜா, அந்த ராஜா பேர் என்ன அப்படின்னு சொன்னால் யோசியா ராஜா. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசியா ராஜாவாகிற போது எத்தனை வயசு? வெறும் 8 வயசு தான் இந்த ராஜா. அப்போ அதுக்கப்புறமா சொல்லுங்க. இப்போ 2வது வசனம் வாசிங்க. ஸோ சிறு பிள்ளைகள் எல்லாருமே கவனிங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கவனிங்க. இந்த யோசியாக்கு வயசு எத்தனை? வெறும் 8.
அந்த 8 வயசில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள் எல்லாம் நடந்தான். அப்போ அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் வழி என்ன? ஏன்னா அவருக்கு தெரியும் அருவருப்பான காரியங்கள் எது, உண்மையான நன்மையான காரியங்கள் எது அப்படின்னு சொல்லி. அப்போ தகப்பனாகிய தாவீதின் காரியத்தில் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த யோசியா ராஜாவும் தன் காலத்தில் இருந்த அருவருப்புகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ராஜாவாக இருக்கும்போது அவர் அப்புறப்படுத்துகிறார். அது என்ன அப்படிங்கிறது அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ அருமையான சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் தகப்பனுடைய புத்தியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. அப்பா சொல்கிறாங்களா, என்னுடைய நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. அப்பா எதுக்காக சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் நல்ல ஒரு பையனாக மாறுறதுக்கு தான் சொல்கிறாங்க, நல்ல ஒரு மகளாக மாறுறதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பாக்குள்ளே அட்வைஸை கேட்கணும். சரியா? ஸோ ரெண்டாவது அம்மாவுக்கான ஒரு சின்ன ஆலோசனை பண்ணிடலாம். அம்மா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? யார் அந்த அம்மா? எல்லாருக்குமே அடிக்கடி கேள்விப்படுற ஒரு அம்மா தான். ஓகே, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யார் இந்த சாமுவேல்? எதுக்காக இந்த சாமுவேலின் தாயை குறித்து இப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, எனக்குன்னு நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் என்ன பண்ணுவேன், உங்கள் சேவைக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த சாமுவேல் அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரும்போது அந்த கையை தட்டி விட்டுட்டு, அம்மா நான் என் இஷ்டம் போல தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமுவேல் போகணுன்னா போகலாம். ஆனால் அவர் அம்மாவின் போதகத்தை அவர் என்ன பண்ணலை, தள்ளலை. எங்கள் அம்மா என்னை நல்ல வழிபடுத்துறதுக்காக தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கொண்டு அவங்கள வைக்கிறாங்க. அந்த வச்ச அந்த விளைவு இன்றைக்கி நமக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி. ஸோ நல்ல ஒரு யோசியாவாக, நல்ல ஒரு சாமுவேலாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் தாயின் போதகத்தை தள்ளாமலும் உங்கள் தகப்பனின் புத்தியை கேட்டும். சின்ன பிள்ளைங்களாம் இருப்பீங்களா? யாரெல்லாம் இருப்பீங்க? அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அம்மா அப்பா தான் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் உலகத்தில். அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியாததை மற்றவங்ககிட்ட கூட கேட்க முடியாது, ஆனால் அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ அம்மா அப்பா உங்களுக்கு எல்லா காரியங்களையுமே நல்லா அழகாக சூப்பராக எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட அம்மா அப்பா உங்களை நல்ல வழியில் படுத்துகிறாங்கன்னா, அந்த அம்மா அப்பாவுக்கு நிச்சயமாக ஒரு கிளாப் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணிடலாமா? பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போது நீங்கள் எல்லாருமே நான் அம்மா பேச்சை கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஸோ உண்மையாகவே பிள்ளைங்க எல்லாரும் பெற்றோரின் பேச்சை கேட்பார்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிறேன். சரியா? ஸோ நிச்சயமாகவே ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ ரெண்டாவது நம்ம யாருக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமானது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? செகண்ட், பெற்றோர்கள். நம்ம பிள்ளைங்களுக்கான காரியங்களை சொல்லிச்சு. ரெண்டாவது பெற்றோர்கள். நம்ம வாசிக்கிற காரியத்தில் பார்த்தோம். நான் ஒரு வசனம் சொல்கிறேன், வாசிக்கிறீங்களா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நடக்கிற பொழுதும் படுத்து கொள்ளுகிற போதும் கட்டிக்கொள்வாயாக. சூப்பர், அருமையான ஒரு வசனம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெற்றோரை நம்ம காணப்படுறோமா? இந்த மாதிரி பெற்றோரை காணப்படுறோமா? என் பிள்ளைக்கு படுத்திருக்கிற நேரம், நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம், அவன் தூங்கி எப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கோ அந்த பிள்ளைக்கு நான் கர்த்தரை குடிச்சு பேசுகிறேனா? ஸோ இன்றைக்கி பெற்றோராகிய உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். சரியா? ஏன்னா இன்றைக்கி வாசித்தோம்ல அந்த சங்கீதத்தில், பிள்ளைகள் யார் தான்? கர்த்தரால் வரும் ஒரு பெரிய சுதந்திரம். ஸோ இந்த சுதந்திரம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த சுதந்திரம் நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த சுதந்திரம் நம்ம கண்ணு முன்னாடி பாழாய் போயிடக்கூடாது. அப்போ அந்த சுதந்திரத்தை நம்ம நல்லா வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க மேலே கரிசனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார், நான் எப்படி சொல்லணும், நான் எப்படி வளர்க்கணும்,
அப்படிங்கிறத இந்த வசனத்தை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே எடுத்து வாசிங்க, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். சீக்கிரம். சூப்பர். நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். ஸோ ஒருத்தங்க கேரக்டர் சொல்லிட்டாங்க, அடுத்தவங்க வாசிச்சுட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துடலாம். அந்த கீச்சைன் நம்ம இது பண்ணிடலாம். தேங்க்ஸ் அக்கா 2 பேருக்குமே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையில் அருமையான மனோவை அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட அந்த தூதர்கள்ட்ட அவங்க கேட்குற, ஆண்டவரே நீங்கள் சொன்ன காரியம் நிறைவேறும் போது என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, அதை எப்படி நடத்தணும் ஆண்டவரை, நீங்கள் எனக்கு கற்றுத்தங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெற்றோர்கள் சிலவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, சிலவங்களுக்கு படிப்பு ஆவரேஜாக இருக்கும், சிலவங்க சுத்தமாக ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ எல்லாருக்குமே ஈக்குவலான ஞானத்தை கொடுக்குறது யார் தான்? ஆண்டவர் தான். ஏன்னா படித்த டீச்சருக்கு தெரியும் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லி, ஆனால் கொஞ்சம் பாமரமாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஞானத்தை பேரண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த மனோவா கேட்குற மாதிரி நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய நான் எப்படி நடத்தணும் ஆண்டவரே, என் பிள்ளை எந்த வழியில் நடத்தணும் ஆண்டவரே, அவனை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, எந்த ஸ்கூலில் போடணும், என்ன பண்ணணும், எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அட் த சேம் டைம் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவன் இருக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது, எல்லா நேரமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த போதிப்பின் விளைவில் தான் இன்றைக்கி உருவானவர்கள் பல மிஷினரிகள். பேரை சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய மிஷினரிகள். இன்றைக்கி நம்ம கையில் தமிழ் வேதாகமும் இருக்குன்னா ஒரு தாய் ஒரு போதிச்ச ஒரு காரியம்தான். என் பிள்ளைகளே எல்லாரும் என் முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஒரே ஒரு பொக்கிஷன் தான் சேர்த்து வச்சுருக்கேன், அது இந்த வேதாகமாக தான் சொன்ன அந்த சீகன் பால்குவின் தாயார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த வேதத்தின் மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் கையில் என் கையில் இன்றைக்கி தமிழ் பைபிள் இருக்காது. ஒரு தாய் தான். ஸோ இதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறோம், ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அதெல்லாம் கொடுத்து மட்டும் தயவு செஞ்சு வளர்த்துறாதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால். ஸோ கழுகு சரியா, இது ஒரு பேரண்ட்ஸ்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இந்த கழுகு ஒரு தாய் கழுகை இல்லை தந்தை கழுகா எதோ வேணாலும் இருக்கலாம் சரியா. அப்போ அந்த குழந்தை இருக்குது தெரியுமா, அந்த குழந்தை கூட்டில் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா அழகாக உட்காந்து. நம்ம பிள்ளைங்களாம் எப்படி, இப்போ நீங்கள் எதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி அவங்க பாட்டுக்கு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ அவங்க பாட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க பார்த்துங்க. ஆனால் அந்த கம்ஃபர்ட் லைஃப் அவங்கள எங்கே கொண்டு விடுன்னா தேவையில்லாத காரியத்தில் கொண்டு விட்டுரும். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற இந்த கழுகு தன் குஞ்சுகளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கிளறி விடும். ஏன்னா போதும்ப்பா நீ இது உள்ளே இருந்து புரண்டது போதும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டை. அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? உபாகமம் 32:11 வாசிங்க. உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவ்வளோதான். அந்த குஞ்சுகளை அது என்ன பண்ண அப்படின்னா அந்த ஆளை கூட்டை கலைச்சி கீழே விட்டுறது. அது கீழே விழுற நேரம் அது பார்க்கும், என் குஞ்சுகள்லாம் நல்லா பறக்குதா, என்னுடைய பறவைகள் இந்த கழுகுகள்லாம் நல்லா பறக்குதா, அதால் பறக்க முடியல டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த தாய் கழுகு அப்படி விட்டுறது, கீழே போய் அதை என்ன பண்ணோன்னா சுமந்துக்கிடும். ஸோ பெற்றோர் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை கம்ஃபர்ட் ஜோனான ஒரு இடத்துல விட்டுறாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்துங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமே கஷ்டம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோன் அதை அந்த இடத்துல இருக்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. எங்கேயுமே அது டிவி இருக்கிற இடமா இருக்கலாம், மொபைல் இருக்கிற எந்த இடமா இருக்கலாம், கஷ்டப்படுத்துங்க, பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துங்க. அவங்கள தனியாக அவங்கள என்ன பண்ணுங்கன்னா பறக்க விடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்கள அந்த கூட்டை கலைச்சி விட்டுருங்க, எங்கே இருந்தாலும் அந்த கூட்டை கலைச்சி விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், இந்த இடம் வேண்டாம் உனக்கு, படி வேதத்தை படி ஜெபம் பண்ணு, சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த பிள்ளைங்க நல்ல ஒரு பிள்ளைங்களாக வளருவாங்க. ஸோ அந்த கழுகு குஞ்சு எப்படி நல்லா தானாக பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் ஒரு காலம் வரும் அவங்களாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமாக தேட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 3வது காரியங்கள் ஒரு முக்கியமான காரியம், வேகமாக முடிச்சிருந்தேன்னா 3வது ஆசிரியர்களுக்காக நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சிலரை வாசிங்க. சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும், அவ்வளோதான். ஸோ
ஆண்டவர் வந்து ஒரு சிலரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீச்சராக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டீச்சர் ப்ரொஃபஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் கையில் ஒரு 50 பிள்ளைங்க, ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லா காலமும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்ல ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் டீச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்கூல் டீச்சர் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன? சூப்பர். அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாடங்களை சொல்லி கொடுக்குறார்கள். ஏன்னா இந்த பாடத்தை இவன் படித்தான் அப்படின்னு சொன்னால் இவன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், நல்லா இருக்கும், இவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு லெசன்ஸ் நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் எதுக்காக லெசன்ஸ் நடத்துகிறாங்க தெரியுமா? நீ எல்லாமே படித்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பழக்கங்கள், பாவ வழக்கங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கப்பல் எப்படி முங்கி போச்சோ உன் லைஃபும் முங்கி போயிருண்டா. நீ படித்தும் பிரயோஜனம் இல்லை, பதவியிலிருந்தும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு தொழில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எதுலையுமே பிரயோஜனம் இல்லை, முங்கி போன வாழ்க்கையாக இருந்தா. அதனால் நல்லா படி, நல்லா முன்னேறு. ஆனால் ஏசப்பாவை என்ன பண்ணிடாத, விட்டுறாத. ஏசப்பாவின் வழியில் நீ நடக்கணும். ஸோ அந்த முக்கியமான காரியங்களை செய்கிறது தான் யார் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ். ஸோ நான் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காங்க, லைஃப் எப்படி வாழணும். ஸோ அதனால் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ நல்ல உற்சாகமாக, நல்ல ஆர்வமாக, அந்த பிள்ளைங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக, இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி புது புது மெத்தட்ஸு, டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பாடங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எல்லாத்தையும் சுற்றி கடைசியில் வந்து ஏசப்பா தான் நமக்கு எல்லாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அது இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கமாலியல்னு சொல்லி ஒரு பாதத்தின் அருகே உட்கார்ந்து படித்தவர் தான் இந்த பவுல். ஏதாவது ஒரு காரியங்களை அந்த பிள்ளைங்க படிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள் தேவை. ஸோ நல்ல ஆசிரியர்களாக அவங்க முன்னாடி நீங்கள் காணப்படணும். பிள்ளைங்களுக்கு ஒரு காரியங்களை போதிச்சுட்டு வீட்டில் வேறு மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ரொம்ப அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கறது தாழ்மை தான். ஏன்னா ஏசப்பா வந்து போகிற இடத்துல நீங்கள் என்னை போதகர் என்றும் நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் சொல்லுகிற நானே உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் அப்படின்னு சொல்லி சீஷர்களுடைய கால்களெல்லாம் கழுவிட்டு உயர்த்தாமல் ரொம்ப தாழ்மையாக இருங்க, ஹம்பிளாக இருங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அருமையான டீச்சர்ஸ், ஆண்டவரோடு கூட தாழ்மையாக இருங்க, பிள்ளைகளோடு கூட தாழ்மையாக இருங்க, நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கை சும்மா ஏதோ நம்ம கடமைக்காக, சடங்காச்சாரத்துக்காக, சம்பிரதாயத்துக்காக நம்ம எடுக்க வரல. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள கிரீடம், டைமண்ட் சொல்லுவாங்க, டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட், இது எல்லாமே உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஆர்வத்தோடு சிறுவர் ஊழியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. அருமையான சண்டே ஸ்கூல் டீச்சர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பா. கடைசியாக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பார்த்தோம், சின்ன பிள்ளைங்களுக்கு. ரெண்டாவது யாருக்கு பார்த்தோம், பெற்றோர்கள். மூன்றாவது யாருக்கு பார்த்தோம், டீச்சர்ஸ். ஸோ ஃபைனலாக சபைக்காக ஒன்று பார்த்துடலாமா? ஓகேவா? ஸோ ஏன்னா சபை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் சபைக்கான காரியங்கள் எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20 கண்காணிகளாக வைத்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காகவும் அல்ல, உற்சாகமானதோடு. 3ஆவது வசனம் வாசிங்க. கண்காணிப்பு செய்யுங்கள். ஸோ சபையாகிய நாம் இன்றைக்கி நம்ம சிறுவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஓகேவா? ஸோ சபையில் இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து கவனிக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு புது ஜென்ரேஷன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் சண்டே ஸ்கூல்லேருந்து தான் உருவாகுது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க எந்தெந்த காரியத்தில் எப்படி இருக்காங்கங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும். சரியா? ஏன்னா அதில் என்ன போட்டிருக்கு, 3ஆம் வசனத்தில் இருமாப்பாய் நமக்கு வந்து பவர் இருக்குது,
அத்தாரிட்டி இருக்குது. அதனால் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இல்லாமல் அந்த மந்தைக்கு யாராக இருக்கணுமா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமா, மாதிரிகளாக இருக்கணுமா. அப்படி இருந்து நீங்கள் என்ன பண்ணணுமா, அவங்கள கண்காணிப்பு செய்யணுமா. ஸோ அதனால் சபையில் உள்ளவங்க சிறுவர் ஊழியத்தை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை 3 தடவை சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட் நடத்துங்க. சில்ட்ரன்ஸ் மிஷனரிகளை கூப்பிடுங்க. சில்ட்ரன்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ எல்லா காரியங்களும் வாங்கி வைங்க. ஒரு நல்ல ஸ்கூபி, ஒரு நல்ல பப்பட் அனிமல், ஒரு பப்பட் ஷோக்குள்ள ஒரு பெரிய ஸ்டாண்டு, ஒரு மேஜிக்குள்ள ஒரு செட்டு, என்னென்னலாம் தேவையோ இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வளர்கிறதுக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் சபையில் வாங்கி வைங்க. சபை ஃபுல்லாக சிறு பிள்ளைகளாக நிறையணும். எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 50, 100 எவ்வளோ இருப்பாங்க? சொல்லுங்களேன் யாராவது. 100 100 ஓகேவா? அப்போ அந்த 100 200 ஆகணும், அந்த 100 1000 ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யார் கையில் இருக்குது? ஃபுல் சபை கையில், ஃபுல் கண்காணிகள் கையில், நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அதை எப்படி கொண்டு வரணும், அதுக்கான பிரயாசங்கள் என்ன, எப்படி நான் பண்ணணும் அப்படிங்கிறத வீடு வீடாக போயிட்டு எங்கெல்லாம் பிள்ளைங்கள் இருக்காங்களோ கண்டுபிடிச்சி கொண்டு விடுங்க. வெளியுள்ள பிள்ளைங்க இன்றைக்கி 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க நல்ல அழகாக ஹிந்தி பாட்டு படித்தாங்க, ஹிந்தி வசனம் சொன்னாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க நீ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பு தேவை. ஏசப்பா நமக்காக மாத்திரம் வரல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காக வந்தாங்க. ஸோ அதனால் எல்லாரையும் அனுசரித்து அரவணைச்சி அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு இந்த சபையில் வச்சு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த சிறு பிள்ளைகளால் இந்த சபை அப்படி நிரம்பணும். அதற்கான பிரயாசங்கள் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் செய்யுங்க. அதுக்கான அட்வைஸ், அதற்கான ரிசோர்ஸ் ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடி. ஒரே ஒரு மிஷனரிக்குள்ள வாழ்க்கையை சொல்லி முடிச்சுட்டு நான் போயிருந்தேன். ஒருத்தருடைய பெயர் எரிக் லிட்டில், சின்ன பையன்தான். அவர் கோல்டு மெடலிஸ்ட். ஓகே, ஸோ இவர் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே, ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேருக்கு பல வேலைகள், பல தொழில்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இவருக்கு ஒரு 200 மீட்டர் அந்த ஒலிம்பிக் அத்லெட்ஸில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ செமிஃபைனலில் வாங்க நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்ருக்காங்க போல இருக்குது. அப்போ போன இடத்துல அவர் போகலை. ஏன்னா டுடே இன்றைக்கி சண்டே, இது சண்டே. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறது விட்டுட்டு வேறு எங்கேயுமே நான் போக மாட்டேன். எனக்கு முதலாவது யார் தான் வேணும்? ஆண்டவர் தான் வேணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேறு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் அந்த செமிஃபைனலை அவர் நெக்லெக்ட் பண்ணதுனால அவருக்கு இன் ஃபியூச்சரில் அதே ஒலிம்பிக்கில் ஃபைனலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 1924ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் அவருக்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்கு. யாருக்கு? இந்த எரிக் லிட்டில் அப்படிங்கிற ஒரு மனுஷன். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு சபையாகிய நாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க அந்த சபையை விட்டு வேறு எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. சபையில் ஆண்டவர் விட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பின்வாங்கவே மாட்டாங்க. ஸோ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நாட் ஃபார் க்ரௌட்ஸ், இங்கே இருக்கிற க்ரௌடுக்காக நான் ஓடலை, அண்ட் நாட் ஃபார் கண்ட்ரி, நாட் ஃபார் ஃபேம், என்னுடைய புகழுக்காக நான் ஓடலை, நாட் ஃபார் க்ளோரி, ஹி ரேன் ஃபார் காட். அவர் யாருக்காக ஓடி இருக்கிறாரா, என்னுடைய ஆண்டவருடைய நாமம் ஃபைனல். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா, எந்த அளவுக்கு ஆண்டவரை முன்னாடி வச்சு நம்ம வாழ்கிறோம். ஸோ இன்றைக்கி யோசித்து பார்ப்போம். அப்படி யோசித்து நம்மளுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே இந்த சிறுவர் ஞாயிறு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் சிறுவர்களை எப்படிலாம் கொண்டு எப்படிலாம் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற புது புது திட்டங்களை கொண்டு வாங்க. புது புது வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குங்க. MDCM குரூப் கூட இருக்குது, அதில் கூட இந்த பிள்ளைங்களை இணைச்சி விடுங்க. பல குரூப்ஸ் இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்டோரி, டெய்லி ஒரு ஆக்ஷன் சாங், ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இன்னோவேட்டிவாக பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயம் அந்த பிள்ளைங்களை சாத்தானவன் எங்கேயும் என்ன பண்ண மாட்டான், கொண்டு போக மாட்டான். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உடைய வேத வாக்கியங்களுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி. வசனத்தின்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.